அது 1% இருக்கலாம், 1.5% இருக்கலாம், according to the decision of the board of directors. சரியா? The company's board of directors கம்பெனியோட இப்போ நம்ம லால எல்லாம் படிச்சிருக்கோம்ல செல்லம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதெல்லாம். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்கணுமா வேணாமா, இல்ல அந்த பைசாவை வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு வச்சுக்கலாமா, அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்லாம் நடக்கும். ஓகே, ஸோ தே ஆர் ஃபேஸ்ட் வித் த டிசிஷன்ஸ் டு பே அவுட் டிவிடெண்ட்ஸ் ஆர் டு ரீஇன்வெஸ்ட் த கேஷ் வித் இன்டு நியூ ப்ராஜெக்ட்ஸ். டிவிடெண்ட் பாலிசி டிசிஷன்றது ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரிடா. ஓகேவா? நான் ஒன்று டிவிடெண்ட்ஸ் கொடுக்கட்டுமா இல்லை அதை ரீடைன் பண்ணிக்கிட்டுமா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்க்குன்றது தான் வந்து டிவிடெண்ட் டிசிஷன் மாடல்ஸ். டிவிடெண்ட் பாலிசிஸ் வந்து மஸ்ட் ஆல்வேஸ் கன்சிடர் ரெண்டு பேசிக் அப்ஜெக்டிவ் இருக்கு சொல்லும். ஒன்று மேக்ஸிமைசிங் ஓனர்ஸ் வெல்த், இல்லை ப்ரொவைட் சஃபிஷியன்ட் ஃபினான்சிங். மேக்ஸிமைசிங் தி ஓனர்ஸ் வெல்த்னா என்னன்னா, ஓனருக்கு வந்து இன்னும் பெட்டரா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பார்க்கும், இல்லை ப்ராஜெக்ட் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அந்த பைசாவை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த இந்த அப்ஜெக்டிவ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இதுல நிறைய பேர் நிறைய மாடல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல 3 இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் வந்து வால்டர் மாடலோடது, கார்டன் மாடலோடது, மோடிக்லி மின்னர் ஹைபோதசிஸ்ன்றது 3 மாடல்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ கிரஹாம் டாட் மாடலும் இருக்கு, அவரோட ஃபார்முலா இங்க இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சின்ன நோட் இருக்குல்லடா, குட்டி நோட் எடுத்துக்கோங்க, ஃபெஃபம் கொண்டு போட்டுக்கோங்க, அதுல இந்த சார்ட் வரைஞ்சுக்கோங்க. அதாவது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ரெலவன்ஸ் தியரி ஆஃப் டிவிடெண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கேட்டு எம்சிக்யூல கேட்பான். 3 மாடல்ஸ், கிரஹாம் டாட் மாடல், வால்டர் மாடல், கார்டன் மாடல். இரலவன்ஸ் தியரி ஆஃப் டிவிடெண்ட்ல மில்லர் அண்ட் மோடிக்லி மாடல் கவர் ஆகும். ஃபார்முலாஸ்லாம் இருக்கு செல்லம்மா, ஃபார்முலாஸ்லாம் குட்டி நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி எடுக்கல, சம்ஸ்லாம் போடல. கான்செப்சுவலா எப்படின்னா, இப்போ ஒரு ஷேருக்கு இவ்வளோனா 40 ஷேருக்கு டிவிடெண்ட் எவ்வளோ, அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி. நான் இதுக்கெல்லாம் எடுத்திருக்கேன்ல, அதாவது நிறைய இதுக்கு எடுப்பேன் இல்லடா, அந்த மாதிரி பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஓஆருக்குலாம் நான் இதுக்கு எடுத்தேன்ல, அந்த கஸ்டமர்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு கஸ்டமருக்கு 1 hour is equal to 60 minutes, அந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுக்கிறேன். இல்லை மேம் எனக்கு இந்த ஃபார்முலா வச்சு படிக்கிறது ஈஸியாக இருக்குன்னா கோ ஹெட், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? விச் எவர் இஸ் ஈஸி ஃபார் யூ. இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 18, அதானடா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே. இல்லஸ்ட்ரேஷன் 18 ஃபர்ஸ்ட். ஸோ இந்த என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் earn பண்றாங்கடா, அண்ட் அவங்களோட கேபிடலைசேஷன் ரேட் வந்து 10% and they have a return on investment at the rate of 20%. வால்டர் மாடல் வந்து என்னன்னா, what should be the price per share at 30% dividend payout ratio, is this the optimum payout ratio as per வால்டர் மாடல். ஸோ சம்ல என்ன சொல்லியிருக்கான், நம்பர் 1 ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் கண்ணா. ஓகேவா? கேபிடலைசேஷன் ரேட் வந்து 10%. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்கான், 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் ரிட்டர்ன், அந்த மாதிரி சொல்றான். 20% தான் அதான் மீனிங். வால்டர் மாடல் படி அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு பிரைஸ் பர் ஷேருக்கு டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 30% இருந்ததுன்னா, ஓகேவா, அப்போ அதோட மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் என்ன, அப்படியே இருந்தாலும் இந்த இந்த பே அவுட் ரேஷியோ வந்து ஆப்டிமமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டெப் 1 ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் ப்ராஃபிட் சொல்லலாம். ஓகேவா? அப்போ வந்து ஆமா, ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் ப்ராஃபிட். அப்போ 30% டிவிடெண்ட். ஓகேவா கண்ணமா? அப்போ
30% dividend payout ரேஷியோனா எப்படி வரும் நான் சொல்லிடுறேன். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா என்ன தெரியுமாடா? ப்ராஃபிட் 100 ரூபாய் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், டிவிடெண்ட் வந்து 30 ரூபான்னு சொல்றாங்க. அதான் மீனிங். புரியுதாடா? அப்போ நீ சொல்லுடா. அப்போ ப்ராஃபிட் வந்து 6 ரூபாடா. அப்போ டிவிடெண்ட் எவ்வளோ இருக்கும்? 6 into 30 divided by 100. கரெக்டா? அப்போ டிவிடெண்ட் 1 ரூபாய் 80 பைசா. இதான் மீனிங் ஆக்சுவலா. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 30% தான். 100 ரூபாய் எனக்கு லாபம் வந்ததுன்னா 30 ரூபாயை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா கொடுக்குறேன். அதான் மீனிங். ஓகே. அப்போ 6 ரூபாய் லாபம்னா நான் வந்து 1 ரூபாய் 80 பைசா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறேன். இது ஸ்டெப் 1. ஏர்னிங்ஸ்னா என்ன அர்த்தம்னா ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் 2 என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் ஏர்னிங்ஸ், டிவிடெண்ட் 1 ரூபாய் 80 பைசா, 6 ரூபாயிலேருந்து 6 ரூபாய் எனக்கு லாபம் வருதுடா. நான் இவங்களுக்கு வந்து 1 ரூபாய் 80 பைசா கொடுத்துட்றேன்னா ரிமைனிங் என் கையில லாபம் எவ்வளவு இருக்கும்? 4 ரூபாய் 20 பைசா. கரெக்டா? அது ஒரு பேசிக் 6th 7th மேக்ஸ் மாதிரி தான்டா சொல்லி தரேன். சரியா? உங்க கையில 6 ரூபாய் இருக்கு, டிவிடெண்ட்னு சொல்லிட்டு உங்க அம்மாக்கு 1 ரூபாய் 80 பைசா கொடுத்துறீங்க. உங்க கையில மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 4 ரூபாய் 20 பைசா. ஓகேவா? இப்ப பாருங்க செல்லம், see இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 20%. அப்போ என்னோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 0.1 இருக்கு. ஓகேவாடா? புரியுதா உங்களுக்கு? அப்போ அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அப்போ இதுக்கு 2 டைம்ஸ் இதுன்னு சொல்லலாமா? கரெக்டா? இதோட 2 டைம்ஸ் இதுன்னு சொல்லலாமா? கரெக்டாங்களா? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு காஸ்ட் ஆஃப் கம்பெனி அப்படியே 0.1 into 2 போட்டா 0.2. அப்ப எவ்வளவு டைம்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து 4.2 into 2 பண்ணணும். அப்படி ஓகேவா? into 2 பண்ணணும். அப்புறம் டிவிடெண்ட் பிளஸ் ரிமைனிங் ப்ராஃபிட் கால்குலேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐஆர்ஆர். ஒரே நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் தான் சிம்பிள் மெத்தட் இருக்கான்னு பாக்குறேன். வேற எதுவும் இல்ல.
ஏய் செல்லம், நான் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க செல்லம். இந்த 4.2 வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த ஸ்டெப் 4 மட்டும் கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 4ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 8.4 இருக்கு இல்லையா, அதையும் டிவிடெண்ட் ஆட் பண்றோம். அதையும் டிவிடெண்ட் ஆட் பண்ணானா 10.2 வரும். அதாவது என்ன சொல்றான்னா, 10% ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10 ரூபாய் 20 பைசா என்னோட என்ன சொல்றது, மார்க்கெட் பிரைஸ். இது என்னோட மார்க்கெட் பிரைஸ். ஓகே, அப்போ 100க்குன்னா எவ்வளவு வரும்னு கேட்கலாம். அப்போ 100 into this divided by 10, ஸோ 102 ரூபாய் அப்படின்றது சொல்றாங்க. அதான் இந்த இந்த வேல்யூ. நீங்க பாருங்க செல்லம், இது ரொம்ப உங்களுக்கு ட்விஸ்டிங்கா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ஃபார்முலாவே பண்ணுங்க. டிவிடெண்ட் பர் ஷேர் பிளஸ் ஆர்ன்றது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 10% இன்டு இ அப்படின்றது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் மைனஸ் டிவிடெண்ட் பர் ஷேர். இதையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இப்படி போடுறேன்னாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஏர்னிங்னாலே ப்ராஃபிட்டு, ரிட்டர்ன் ஆன், அதாவது டிவிடெண்ட் பிஐடி ரேஷியோனா 100 ரூபாய் நான் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன்னா 30 ரூபாய் வந்து டிவிடெண்ட். அதுதான் கால்குலேஷன். அப்போ 6 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட்னா 1 ரூபாய் 80 பைசா. அதுதான் என்னோட டோட்டல். 1 ரூபாய் 80 பைசா டிவிடெண்ட் கொடுத்தோம்னா என் கையில் எவ்வளோ இருக்கும்? 4 ரூபாய் 20 பைசா. இது என்னோட ரிமைனிங் ப்ராஃபிட். ஆனால் இந்த கனெக்ட் பிட்வீன் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கும் கேபிட்டலைசேஷன் அதுதான் இங்க பண்றாங்க செல்லம். ஆர் பை கேன் பண்றாங்கல்ல, அதுதான் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ். அப்ப அந்த ப்ராஃபிட் லைக் என்ன எனக்கு ரிமைனிங் ப்ராஃபிட் இருக்கோ அதை நான் டபுளா பண்ணி டிவிடெண்டோட ஆட் பண்ணி மார்க்கெட் பிரைஸ் டிட்டர்மைன் பண்றேன். இந்த ரெண்டு அமௌண்ட் தான் என்னோட மார்க்கெட் பிரைஸ் டிட்டர்மைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தட் இஸ் இதுவும் தான் இதுவும் தான் மார்க்கெட் பிரைஸ் ஹெல்ப் பண்ண டிட்டர்மைன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஆப்டிமம் பே அவுட் ரூலுக்கு வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து இஸ் கிரேட்டர் than காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஆப்டிமம் பே அவுட் ரூலுக்கு என்ன ரூல்? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் கிரேட்டர் than காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னா, நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இவ்வளவு லாபம் வரும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, அது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காஸ்ட் இன்கர் பண்றேன்ல, போட்ட முதலுக்கு நான் அந்த காஸ்ட் இன்கர் பண்றேன் இல்லையா, லைக் என்ன சொல்றது, இப்படி கூட நீங்க ரொம்ப 6th 7th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இது பண்ணிக்கணும்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை வந்து எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்னு சொல்லலாம் லேமேன் லாங்குவேஜ்ல, இஸ் கிரேட்டர் than காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல காஸ்ட் பிரைஸ்னு சொல்லலாம். அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஆர் இந்த ப்ராஜெக்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக சில காஸ்ட் இன்கர் பண்ணுவேன்ல, அதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். பட் நான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே எதிர்பார்க்கிற லாபம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். புரியுதா? அதை எப்படி சொல்லலாம்னா, எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் இஸ் கிரேட்டர் than காஸ்ட் பிரைஸ்ன்னு வரும்போது தான் அதுதான் ஆப்டிமம் பே அவுட். எப்பவுமே அப்படிதானேடா, நான் போட்ட பைசாவோட எனக்கு ஜாஸ்தியா லாபம் வரணும்னா நான் எதிர்பார்ப்பேன். அதனால அதுதான் ஆப்டிமம் பே அவுட் ரூல்னு சொல்றாங்க. ரொம்ப லேமன் லாங்குவேஜ் சொல்லணும்னா இதான் மீன். சரியா? அடுத்த சம் பாருங்க செல்லம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கும் ஐஆர்ஆருக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றாங்க. ஐஆர்ஆர்ன்றது வந்து the rate at which investment breaks even. Okay, it's an investment analysis technique that business used to decide. See, IRR is basically investment வந்து பண்ணினதுக்கு அப்புறம் இவ்வளவு நான் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது என்னன்னா, மொத்தமா என்னோட கேபிட்டல் ரிசோர்சஸ் டெட்டா இருக்கட்டும் ஈக்விட்டியா இருக்கட்டும் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும்ல. So it is basically multiplying the, or if I have to say in layman language, it's the price a company pays to borrow the money or raise capital. இப்படி சொல்றேன்டா, நான் வந்து பேங்க் லோன் 30,000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன், பேங்க்குக்கு என்ன பே பண்ணுவேன்? அது ஒன் ஆஃப் த attribute ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். புரியுதா? அதான் சொல்றாங்க, இட்ஸ் a price a company pays
டு borrow the money or raise capital அப்படின்னா என்ன? எனக்கு பைசா வேணும், பைசா இல்ல, நான் என்ன பண்றது? பர்சனல் லோன் போடுவேன். பர்சனல் லோன் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 13% 14%ல கொடுக்குறாங்கன்னா மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா? அது எனக்கு காஸ்டா? அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ நான் ஒரு கடன் வாங்கி மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டிண்டு என்னோட பிஸ்னஸையும் ரன் பண்ணிண்டு லாபம் வருதுன்னா அந்த லாபம் எப்படி இருக்கணும் எனக்கு? நான் கடன் கட்டுறேன் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் அதை விட லாபமா இருக்கணும், ஜாஸ்தியா இருக்கணுமா? அதுதானே தம் ரூல் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். Thumb rule of financial management says always internal rate of return is greater than cost of capital, then only the investment is likely to be profitable and can be pursued. Financial management ஓட சுக்லாம் பரதனமே இதாண்டா. ஓகே, சி நீ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு ஒரு சாப்டர் படிப்பீங்க, கேபிட்டல் பட்ஜெட்டிங்னு ஒரு சாப்டர் படிப்பீங்க, அதில் ஐஆர்ஆர் பற்றி படிப்பீங்க, டீட்டெயிலாக எல்லாமே படிப்பீங்க. சுற்றி சுற்றி இதை பற்றி தான் பேசுவோம். ஆனா your thumb rule of financial management மறக்கவே கூடாது. What is the thumb rule of financial management? The internal rate of return is always should be greater than cost of capital, then only we will be benefited. In IRR is lower than cost of capital நாலே என்னாச்சு? Investment may not be financial viable தான் அர்த்தம். நான் வந்து ஐஆர்ஆர் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இது பண்ணுவோம், டிட்டர்மைன் பண்ணுவோம். அதோட என்னோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சில ஒரு நிமிஷம்டா, யாரா? somebody wants to join. ஷிவானி, ஓகே. அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க செல்லம், அப்ப வந்து எடுத்துக்கூடாது. கணமா இது எழுதிக்கோ கணமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எப்படி வந்து எனக்கு தெரியல, நீங்க டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் எப்படி படிச்சீங்கன்னு தெரியல. மித்ராலாம் வந்து டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ்லாம் டெய்லி பார்க்க சொல்லியிருப்பேன், மித்ரம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டெய்லி படிக்கணும், டெய்லி படிக்கணும்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், ரொம்ப டஃப்பாக வைப்பாங்க சிடபிள்யூல. எப்படி காஸ்டிங் வந்து நம்மளோட ஸ்டேஜ் ஒன்ல கீ சப்ஜெக்டோ, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் அ கீ சப்ஜெக்ட் ஃபார் அஸ். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரெண்டும் நம்மளுக்கு கீ சப்ஜெக்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட கண்டினியூஷன் ஆஃப் காஸ்டிங்னு சொல்லலாம் செல்லம், இது அப்படி சொல்லவே முடியாது. எழுதிக்கோங்க செல்லமா, இந்த பேரை எழுதிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதிட்டியா செல்லம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் illustration 19 பாருடா. Value of equity share by each of the following company. Walter model, Walter model, Walter model. Okay, payout ratio செல்லமா 25% payout ratio னா என்னடா மீனிங்? கரெக்ட். ப்ராஃபிட் எக்ஸ் லிமிடெடுக்கு வந்து there is 3 கம்பெனிஸ்ல 100 ரூபாய்னா 25 ரூபாய் டிவிடெண்ட், அந்த பேஸ் பண்ணி
கம்பெனிஸோட இது கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், எக்ஸ் லிமிடெடோட இது, ஒய் இது, காஸ்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகே, எக்ஸ் லிமிடெட் இது பார்க்கலாம். ஸோ எக்ஸ் லிமிடெட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷேருக்கு 10 ரூபாடா, ஒரு ஷேருக்கு 10 ரூபாய், கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து 10%. ஸோ ஒரு ஷேருக்கு 10 ரூபாய்க்குனா அப்போ ஆமா, ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். அப்போ இங்க ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது இங்க போடுறேன். அப்போ ப்ராஃபிட் 100 ரூபாய்னா இங்க எவ்வளவு சொல்றாங்க, 15 ரூபாய். சாரி, ப்ராஃபிட் 100 ரூபாய்னா டிவிடெண்ட் வந்து 25 ரூபாய், கரெக்டானா? அப்போ இங்க 10 ரூபாய்க்குனா எவ்வளோடா வரும்? 10 2 ரூபாய் 50 பைசா, கரெக்டா? தோ 25%டா. ஒரு கிரைட்டீரியாவுக்கு ஒர்க் அவுட் பண்றோம். நில்லுக்கு வந்து உண்மை கிடையாதுடா, 0. ஸோ அதனால நான் 25% ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ 2 ரூபாய் 50 பைசா, டிவிடெண்ட் 2 ரூபாய் 50 பைசா. ஸோ நீ 10 ரூபாயில 2 ரூபாய் 50 பைசா கூட கையில எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும்? 7 ரூபாய் 50 பைசா. இப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்குமான ரிலேஷன்ஷிப் எவ்வளோ? 1.5 டைம்ஸ், கரெக்டா? அதாவது 10% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் காஸ்ட், பட் எதிர்பார்க்கறது நீங்க 15%. அப்போ 1.5 டைம்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க காஸ்ட்லேருந்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 7.5 இன்ட்டு 1.5 பண்ணலாமா? அப்போ 11.25. இப்போ 11.25 + 2.5 எவ்வளோ? 13.75. அப்போனா என்ன அர்த்தம்? மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி ஷேர் என்ன வரும்? 13.75 டிவைடட் பை 10%. ஸோ 10 ரூபாய்க்கு வந்து 10 ரூபாய்க்கு 13 ரூபாய் 75 பைசானா 100 ரூபாய்க்கு எவ்வளோ? 100 இன்ட்டு 10 இது டிவைடட் பை 10. புரியுதாடா? ரூபாய் 50 பைசா. அதான் மீனிங். அவ்வளோதான்டா. இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண வச்சிடலாம். எல்லாத்துக்கும் பண்றீங்களா? ஒய் லிமிடெட், இசட் லிமிடெட், வேற வேற பர்சன்டேஜ்க்கு 50%. இப்போ இதுமா அதான்டா, 10க்கு 13 ரூபாய் 75 பைசா வந்து என்னோட மார்க்கெட் பிரைஸ். 10 ரூபாய் தானே என்னோட ப்ராஃபிட். என்னோட ப்ராஃபிட் 10 ரூபாய்னா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? அதாவது அது எப்படி, டிவிடெண்ட் பிளஸ் ரிமைனிங் ப்ராஃபிட் டோட்டலா. அதாவது இது எப்படின்னா, டிவிடெண்ட்டையும் ரிமைனிங் ப்ராஃபிட்டையும் சேர்த்து நம்ம அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் செல்லம். ஸோ 10 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும்போது எனக்கு வந்து டிவிடெண்ட்டும் ப்ளஸ் ரிமைனிங் ப்ராஃபிட் வந்து 13 ரூபாய் 75 பைசா. ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா அதானே, இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? பர்சன்டேஜாக நம்ம சொல்லணும் இல்லடா. இப்போ நம்ம ஆன்சர் சொல்லும்போது நான் ஐ ஹாவ் டு சாரி மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லும்போது ருபீஸாக சொல்லணும் இல்லையா? அதனால 10 ரூபாய் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருந்ததுன்னா இந்த டிவிடெண்ட் ப்ளஸ் ரிமைனிங் ப்ராஃபிட் 13 ரூபாய் 75 பைசா. அதுவே 100 ரூபாயா என்ன? ஆமா, டிவிடெண்ட் ப்ளஸ் ரிமைனிங் ப்ராஃபிட் வந்து 7 ரூபாய் 50 பைசா செல்லம். சாரி 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 7 ரூபாய் 50 பைசா. அந்த இது மல்டிப்ளையர் பண்றோம்ல, ரிமைனிங் ப்ராஃபிட் மல்டிப்ளையர்
டைம்ஸ் பண்றோம்ல 1.5 டைம்ஸ். ஸோ விச் இஸ் 11.25ல. அதாவது 7.5 இன்ட்டு 1.5 பண்றோம்ல செல்லம், மல்டிப்ளையர் 11.25 பிளஸ் நான் இதை இப்படி பண்றேன், ஸ்டெப் 4ன்னு போட்டுறவா பேசாம. ஸோ 13.75 வருது. இந்த மல்டிப்ளையரோடதும் டிவிடெண்ட்டும் ஆட் பண்ணோம்னா 13.75 வருது. அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். 137 ரூபாய் 50 பைசா. 100 ரூபாய் என்னோட 10 ரூபாய் என்னோட இபிஎஸ்ஸாக இருந்ததுன்னா என்னோட டிவிடெண்ட் பிளஸ் அந்த ரிமைனிங் ப்ராஃபிட் மல்டிப்ளையர் வந்து 13 ரூபாய் 75 பைசா. அதுவே 100 ரூபாய் இருந்ததுன்னா 137 ரூபாய் 50 பைசா. அதான்டா இது. இதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே அட் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். புரிஞ்சுதா? சி நான் ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், பாருங்க எது ஈஸியா இருக்கோ பாருங்க. டி பிளஸ் எனக்கு என்னமோ இது ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்தது, நல்லா இப்படி போட்டேன். உங்களுக்கு இது ஈஸியா இருக்குன்னா இது போடுங்க செல்லம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க இந்த சம்ம. அதாவது கன்க்ளூஷன் எப்படி வரும்னு சொல்லிட்டு இருக்கணுமா. இப்போ எக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கோங்களேன். எக்ஸ் லிமிடெட்ல இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் மோர் தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கரெக்டா? இப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மோர் தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்பனா என்ன அர்த்தம் நம்ம சொல்லலாம்? ப்ராஜெக்ட் வந்து இஸ் குட் டு கோ. கரெக்டா? கரெக்டா செல்லம்? ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா the value of share is increasing along with the dividend payout ratio, decrease in the payout ratio. In this way it is seen when the dividend payout ratio ஜீரோவா இருக்கும்போது என்னவா இருக்கு? ஜீரோவா இருக்கும்போது இதான் ஜீரோ. ஜீரோவா இருக்கும்போது டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோ நில்லா இருக்கும்போது என்னோட மார்க்கெட் பிரைஸ் 150 ரூபா. அது வந்து ஜாஸ்தி ஆகும்போது மார்க்கெட் பிரைஸ் கம்மியா இருக்குது. இன்னும் ஜாஸ்தியா இருக்கும்போது இன்னும் கம்மியாகுது. ஜாஸ்தியா இருக்கும்போது இன்னும் கம்மியாகுது. இன்னும் அதை விட ஜாஸ்தி. அப்புறம் என்ன, நான் டிவிடெண்ட் வெளியில கொடுக்க கொடுக்க என்னோட மார்க்கெட் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க பாருங்க செல்லம். When the dividend price is zero, the value of each share is maximum. The firm should retain the whole earnings in hand without so that the value of share increase. இப்போ உங்களோட ரெண்டு அப்ஜெக்டிவ் தான் செல்லம். என்னோட வேல்யூ ஆஃப் தி ஷேரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டிவிடெண்ட் கொடுக்க கூடாது. புரியுதாடா? இது ரெண்டாவது தம் ரூல். நான் வேல்யூ ஆஃப் தி ஷேர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டிவிடெண்ட் கொடுக்க கூடாது. வேல்யூ ஆஃப் தி ஷேர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்கலாம். அதான் கிரக்ஸ். ஓகே, நான் வந்து ஆமாம் வேல்யூ ஆஃப் தி ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடாது, ரீட்டைன் பண்ணிட்டுறணும். ஏர்னிங்ஸை வந்து எவ்வளோ அக்யூமுலேட் பண்ண முடியுமோ ப்ராஃபிட் அக்யூமுலேட் வச்சுக்கணும். அதாவது growth ஃபார்ம்னு எப்போ தெரியுமா சொல்லுவா செல்லம்? நான் வேல்யூ ஆஃப் தி ஷேர் இன்க்ரீஸ் பண்ணி டிவிடெண்ட் பே பண்ணாமல் இருக்கிறது தான் growth ஃபார்ம்னு சொல்லுவாங்க. நார்மல் ஃபார்ம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னோட வேல்யூ ஆஃப் தி ஷேரும் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோக்குமான இம்பாக்ட் எதுவுமே இல்லைன்னா அதுக்கு வந்து நார்மல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்க செல்லுமா, இங்கே வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் 10%, காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் 10%, பிரேக் ஈவன். நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக் ஈவன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எல்லா சர்க்கம்ஸ்டான்ஸ்லையும் 100 100 100 தான் வருது வேல்யூ ஆஃப் தி ஷேர். இது வந்து நார்மல் ஃபார்ம். அதாவது எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, எனக்கு போட்ட பைசா நான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன பண்ணுறேனோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ப்ராஃபிட் வந்தால் போதும், பிரேக் ஈவன் ஈக்குவிலிபிரியம். ஆனால் இது என்னன்னா டிக்ளைனிங். இங்கே பாருங்களேன், இங்கே என்ன ஆகுது, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஜாஸ்தி ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இட் இஸ் நாட் அ குட் சைன். அந்த மாதிரி ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க, டிக்ளைனிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. புரியுதா செல்லம்? ஸோ இதுக்கு வந்து பிபிசிஎல் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அ நார்மல் ஃபார்ம். அப்புறம் நீங்கள் இந்த கேஸ் பார்த்து பாருங்க, சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ growth, டிக்ளைனிங், நார்மல், இது மூணுத்தையும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் போடலாம். இது இல்லை சாரி இது கார்டன் மாடல் விட்டுருங்க, வால்டர் மாடல் மட்டும் போடுங்க. கார்டன் மாடல் இது இல்லை. இங்கே ரிட்டன்ஷன் ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நாளைக்கு சொல்லித்தரேன், அதை நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன் செல்லம். வேற ஏதாவது வால்டர் மாடலோட இருந்தால் கூட கவர் பண்ணிடுங்கடா. ஏதாவது உங்களுக்கு கண்ணில் பட்டது. சி செம்ம பெருசா இருக்கும்டா, ஆனா கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுதாடா அது?
இது கண்டிப்பா கண்டிப்பா கீர்த்தனா ஒண்ணு வால்டர் இல்ல கார்டன் இது மோடிக்லி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா 7 மார்க்ல வரும். புக்ஸ் அப்படி வரும். நிமிஷம் இல்ல ஏதாவது வேற ஏதாவது சொல்றேன். இது அப்படியே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் வேல்யூவேஷன் சொல்லிட்டு ஸ்டேஜ் 4ல நம்மளுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது இது சாப்டர். இப்ப நான் இதையும் சேர்ந்து படிச்சிட்டு இருக்கேன். இல்லடா கண்ணா இது மட்டும் முடிச்சிருங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது தம் ரூல் வந்து இதையும் நோட் பண்ணிக்கோங்க. when you are to, if you want to increase எழுதிக்கோங்க செல்மா. if you want to increase the value of share எழுதிக்கோங்க. if you want to increase the value of share the firm should retain the whole earnings in hand without paying dividend. Increase the value of the share you should retain your whole earnings. பிரிச்சு கொடுக்கக்கூடாது. ப்ராஃபிட்டா உங்ககிட்டயே வச்சுட்டு dividend declare பண்ணக்கூடாது. without declaring dividend. then that is called as growth firm. hyphen எழுதிக்கோங்க growth firm. அடுத்தது எழுதிக்கோங்க thumb rule. if you அதாவது if the firm if the அதாவது if the அது என்னதுடா if if the dividend payout ratio எழுதிக்கோங்க செல்லம். if the dividend payout ratio never affects the value of the share it is called as normal firm. புரியுதாடா? if the dividend payout ratio never affects the value of the share it is a normal firm. அதே இது எழுதிக்கோங்க. a firm when the firm distributes its dividend and the value of the share also decreases ஓகேவா? போட்டுட்டு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க internal rate of return is less than cost of capital. internal rate of return க்கு cost of capital meaning புரிஞ்சுதா? internal rate of return is less than cost of capital னா அப்போ the firm is a declining firm. ஓகேவா? இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டு டிஃபரெண்ட் டிசிஷன் மாடல்ஸ் கான்செப்ட் என்னன்றது பார்த்துக்கோங்க. இன்டர்னல் ரேட் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட கான்செப்ட் 18 and 19 முடிச்சிருங்க. அவ்வளோதான் சொல்லுமா. அடுத்த கிளாஸ்ல 20லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே செல்லம். ஓகேடா கீர்த்தனா இதையும் அமுச்சு விட்டுறேன்டா. அந்த இது அமுச்சுட்டேன். இதையும்